வணக்கம். தமிழக சட்டசபையில் அமைச்சர்களால் சுற்றுச்சூழல் துறையில் அமலுக்கு வராத அறிவிப்புகள் சில நாம் இப்போ பார்க்கலாம். காலநிலை கல்வி அறிவை இயக்கமாக முன்னெடுத்து பள்ளிகளில் இயற்கை முகாம்கள் போட்டிகள் நடத்த 24 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் சொன்னாங்க. இயல கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கடலூர் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதியில் 10 கோடி ரூபாயில் உயிர் கேடயங்கள் அமைக்கப்படும் சொன்னாங்க. செய்யவே இல்லை. ராஜபாளையத்தில் சஞ்சீவி மலையை 5 கோடி ரூபாயில் மறுசீரமைத்து காடுகள் வளர்க்கப்படும் சொன்னாங்க. ஒரு மரம் கூட வளர்க்கலை. ராஜபாளையத்தில் நீர்ப்பாசன மேம்பாட்டுக்காக பல்வேறு நீர்நிலைகளை இணைக்கும் 20 ஓடைகளை மறுசீரமைப்பு செய்யும் பணிகள் 16 கோடியில் மேற்கொள்ளப்படும் சொன்னாங்க. செய்யலை. தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய கடலோர மாவட்டங்களில் கடலுக்கு செல்லும் நெகிழி கழிவுகளை தடுக்கும் மையங்கள் 1 கோடியில் அமைக்கப்படும் சொன்னாங்க. செய்யலை. மதுரை, திருச்சி, கோவை மாவட்டங்களில் மொத்த விற்பனை அங்காடிகள் பூஜ்ய கார்பன் வெளியீட்டு இலக்கை அடைய தேவையான நடவடிக்கைகள் 1.5 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்படும் சொன்னாங்க. அதுவும் செய்யலை. பள்ளி கல்லூரி மாணவர்களை சூழலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தும் வகையில் தமிழக பசுமை கரங்கள் திட்டம் 22.35 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் சொன்னாங்க. என்னாச்சுன்னே தெரியல. தமிழக ஏரிகள் தர கண்காணிப்பு திட்டம் மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் 5 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்படும் சொன்னாங்க. செயலிய காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான தீர்வுகளை அமல்படுத்தும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உதவ 10 கோடி ரூபாயில் ஒரு நிதி ஏற்படுத்தப்பட்டும் சொன்னாங்க. என்னாச்சுன்னே தெரியல. இதை வாக்காளர்கள் உணர்ந்தால் சரி. ஜெய்ஹிந்த்.